அறிவே இல்லாத மத்தி தான் இப்படி பண்ணுவான் பங்களாதேஷ் மாதிரி. ம், பாகிஸ்தான் கொஞ்சம் அறிவு இருக்குதுன்னு நம்புறேன் நான். ம். அறிவு இருக்கிறவன் இதோட இந்தியா டீம் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்காது. ஸ்ரீலங்கால உங்ககிட்ட சூப்பர் பவுலிங் டீம் நல்லா இருக்கு. பாகிஸ்தான், நான் சொல்றேன்ல, சூப்பர் டீம் பாகிஸ்தான். இதை விட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. யாரா நீங்களா இந்தியா இந்தியா ப்ரிவியூல வந்துட்டு பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க? ஆன்டி இந்தியனடா நீங்களா? சூரியகுமார் யாதவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் பேரும் T20 வேர்ல்டு கப்புக்கு போட்டு வாங்கிட்டாருன்னு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி டீம் எந்த டீமுக்குமே அமையாது. என்ன ரேட்டிங் தூக்கி அடிச்சா 10க்கு 9.9 தான். அந்த 1% வந்து அந்த 1% வந்து அந்த பவுலிங்ல ஒரு சின்ன வீக்னஸ், அது அடி கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி தான். மற்றபடி எதுவும் இல்லை. 9.9. ஃபைனல்ஸ் நம்ம தான் போறோம். ஃபைனல்ஸ் யார் வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு தலைவன் தம்பி தலைமையில இன்னொரு கப்பு வாங்குறாங்க. இல்ல இந்த படத்துல கேஜி பிராக்கி போய் சொல்ற மாதிரி வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் அப்படி சொல்ற மாதிரி இசான் கிசான் போர்டை வச்சு நின்றுணும். அடி மனுஷன் காட்டடி பேய் அடி அடிக்கிறான். சிக்கு இன்னையில ஆண்ட்ரிக் நார்க்கே அவர் அடிச்சத பாட்டுலாம் நான் வெப்பா நீ யாரா சாமி இவ்வளவு நாள் எங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சினிமா படம் எடுக்கிறதுக்கான எல்லா ஸ்கிரீன் பிளே கொண்ட கதை தான் சூரியகுமார் அதோட கதை. வேர்ல்டு கப் முடிஞ்சிட்டு அதுக்கு மேல சொல்றான் முத பாலே 6, அதுக்கும் வரண்டா 30 இன்னிங்ஸ், ஜகாரி ஃபோக்ஸ் தலைமையில ஒரு 4 மேட்ச் ஃபார்ம் பண்ணான். அப்படி வேர்ல்டு கப் முன்னாடி ஃபார்ம், வேர்ல்டு கப்பும் வாங்கி கொடுத்தானே வச்சுக்க, சூப்பரா ஒரு கதை ஹிந்தி சினிமால ரெடி. ரன்வீர் சிங் தான் ஹீரோ. வணக்கம் மக்களே, எல்லா ஸ்குவாடுமே பார்த்து முடிச்சாச்சு இந்த T20ல. நம்ம ஸ்குவாட பண்ணலைன்னா எப்படி? நம்ம ஸ்குவாடுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். இந்த T20 ஸ்குவாட் அனாலிசிஸ் ஃபார் இந்தியா. ஸ்குவாட் ஃபைனலும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்ஜுரி நிறைய இருந்தது. ஸ்குவாட் படிச்சிருவோம், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவோம். தலைவர் தம்பி சூர்யா எப்பயும் போல கேப்டன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சனு, தூபே, இஷான் கிஷன், ஹர்திக், ஹர்தீப் சிங், அசித் ராணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், வாஷி, அட் ரிங்கு. இப்ப என்ன அப்டேட்னா திலக் வர்மாவும் பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறாரு. இந்த ஸ்குவாடு தாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஊரே பார்த்து பயமுறுத்திட்டு இருக்கிற ஸ்குவாடு இதுதான். வரீங்களா, மொக்க பவுலிங் இருந்தா 300 கூட அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே தௌலத்தான் அந்த மாதிரி ஒரு பயங்காட்டு சுத்திட்டு இருக்க ஸ்குவாடு. ஓகே, தினேஷ்ல இருந்தே ஆரம்பிப்போம். தினேஷ் ஆரம்பிச்சுட்டு எப்படி உன்னோட வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறி சஞ்சு சாம்சன் இல்ல, இஷான் கிஷன் வச்சு ஓபன் பண்ண போறாங்க. என்ன நினைக்கிற? எப்படி ஃபீல் பண்றீங்க தினேஷ், அத சொல்லுங்க. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமே சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவல் இல்ல. அடிச்சு ஒரு தெரியுமா இருக்கு? எனக்கு சஞ்சு சாம்சன் ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்காம இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு? கெடா வெட்டி கெடாக்கறி சாப்பிடுவாங்களா, அடாடா ஆடு சாப்பிட புல்லு வச்சிருந்தோமே, புல்லு வேஸ்டா போதேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண கதை மாதிரி இருக்கு எனக்கு. கெடாலாம் வெட்டி செஞ்சுட்டு சஞ்சு சாம்சனை இல்ல இந்த பக்கம் எனக்கு இஷான் கிஷன் இல்லைன்னா சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். இஷான் கிஷன் அந்த அடி அடிக்கும் போது நான் வந்து சஞ்சு சாம்சன் பாமா இஷான் கிஷன் பாமான்னு பார்க்கும்போது நான் இஷான் கிஷன் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டேலண்ட் சொக்க கலர் தெரியுது சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. போட்டுக்கிறது கிரே கலர் தானே போட்டிருக்கேன். SRH வாட வருது, அதனால தான் பார்த்தேன். இல்ல அப்படி இல்ல, டீம் நல்ல டீம். எதிராப்புல மார்ச் 8 நீங்க யாரா வரீங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க இந்த டீம். வேற ஒண்ணுமே இந்த டீமை பத்தி நீங்க என்ன சொல்றது? எந்த குறை? ஏதோ ஒரு குறை. பேட்டிங் 8வது ஓவர்ல இருக்கு. பவுலிங் 6 பவுலிங் வச்சிருக்கோம். ஃபாஸ்ட் பவுலிங் வேணுமா, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. ஸ்பின் பவுலிங் வேணுமா இருக்கு. மிஸ்ட்ரி பவுலர் வேணுமா இருக்கு. சப்போர்ட் பவுலிங் சிவம் டூபே வேணுமா இருக்கு. ஆல்ரவுண்டர் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் இருக்கு. பார்ட் டைம் ஸ்பின்னர் வேணுமா, அதுவும் சிவம் டூபே இருக்கு. சிவம் டூபேங்க அபிஷேக் சர்மா இருக்கு. எப்படியுமே டீம் ஃபுல் கோட்டா செம்மையா இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு மாட்டிச்சுன்னா, நம்ம கொழும்போல ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடுறோம், இதெல்லாம் இந்தியாவில தான் விளையாடுறோம். சூப்பர் 8 செமிஃபைனல் பாகிஸ்தான் வந்தாங்கன்னா கொழும்போ மறுபடியும் போறோம். இல்லைன்னா நம்ம ஃபுல்லா இந்தியாவிலே தான் ஆட போறோம். இதுக்கு மேல ஒரு டீம் எப்படி? இது வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி தான் இந்த டீம். சிக்கனவன் செதச்சானுங்க, அவ்வளவுதான். செதச்சோட போறானுங்க. யார் சிக்க போறானுன்னு தெரியல, அவ்வளவுதான். அதாவது இப்ப இந்த டீம் பாத்துட்டீங்கன்னா
இன்ஜுரியிலிருந்து வந்த மாதிரியே எனக்கு ஆள் தெரில. மற்றபடி இந்த டீமெல்லாம் குறை சொல்லணும்னா நம்ம பெரிய இதாக தான் இருக்கணும். இந்த டீமில் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் உள்ளெல்லாம் போய் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன இந்த இந்த டீமை நீங்கள் என்ன குறை சொல்லுவீங்க? 8 வரையும் பேட்டிங் இருக்குது. ஒருத்த அடிக்கலனாலும் கீழே அவனுக்கு பதிலாக இன்னொரு 4 பேர் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த டீமுக்கு தான் கப்பு. அதை விட நான் என்ன போய் நான் பெட்டராக சொல்கிறது இல்ல நம்ம எல்லா சுச்சுவேஷன்லயும் பாத்துட்டோம். இல்லண்ணா ஒரே நிமிஷம். எல்லா சுச்சுவேஷன்லயும் பார்த்தோம். 0/2லயும் பார்த்தோம், 30/2லயும் பார்த்தோம், ஏசிய ஃபைனல் 30/3ல இருந்துமே நம்மளால ஜெயிக்க முடியும்னு பார்த்தோம். எல்லா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லயுமே வந்து சேசிங் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம். நாம இப்ப டிஃபெண்ட் பண்ண முடியுமாங்கிறதா பார்க்கணும். ஒரு சில மேட்ச்களை வந்து நம்ம அடிக்கிறதுன்னு கொடுத்துட்றோம். அதை மட்டும் கட்டுப்படுத்த முடியுமாங்கிறத மட்டும் பார்த்துட்டோம்னா கப்பு நமக்கு தான். இப்போ ஃபைனல்ஸ்ன்ற பேர்ல இப்பயே ஓட்டேரி நதி பேரை எழுதி வச்சிடலாம். இந்தியான்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் யார் வரீங்களோ வந்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ தினேஷ் சொன்னது கரெக்ட் தான். நம்ம நிறைய ரன்ஸ் அடிக்கிறோம், 200+, 250+ அடிக்கிறோம். சம்டைம்ஸ் 1-2 பவுலர்ஸ் அஸ்தீப் விக்கெட் எடுத்தாலுமே எக்ஸ்பென்சிவா போறாரு. ஒவ்வொரு மேட்சும் பும்ராவையும் பிடிச்சி அடிச்சிடுறாங்க. அது இல்லாம வருண் சக்கரவர்த்தியே ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டாரு பயங்கரமா. இப்ப நம்ம பார்த்தா கடைசியா இந்த நியூசிலாந்து சீரீஸ்லயும் சரி, இந்த 2 பிராக்டிஸ் மேட்ச்லயும் சரி, அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் நல்ல எக்கனாமில போட்டுட்டு இருக்காரு. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த மேட்ச்ல 2 மேட்ச்லயுமே. இப்ப திலக் வர்மாவும் இன்ஜுரியில இருந்து அந்த மாதிரியே தெரியல. யூஎஸ்ஏ கூட சூப்பரா ஆடினாரு. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வரல. ஏன்டா இது இவனுக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்கன்ற மாதிரி வெளுவெளு வெளுத்துட்டு இருக்கிறாரு இவரும், இஷான் கிஷனும் திலக் வர்மாவும். அதனால இந்த டீம்ல ஒன்னும் குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வரப்போறாங்க. பெரிய சேனல்ஸ் எல்லாம் சீக்கால இந்த மாதிரி அஸ்வின் சேனல் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க, வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கூட ஆடினாலுமே ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது இந்த டீமுக்கு. என்ன இந்த பவுலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போடாம அசால்ட்டா எப்படி சொல்றது, அதிக ரன்ஸ் கொடுக்காம போட்டாங்கன்னா நம்மளாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்ம இங்கிலாந்துக்கு சொன்ன மாதிரிதான் அவெஞ்சர் அசம்பிள் மாதிரி 2 அவெஞ்சர் குரூப்பும் தானஸ் குரூப்பும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா பார்ப்போம். இல்ல இந்த படத்துல ராக்கி சொல்ற மாதிரி வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் அப்படி சொல்ற மாதிரி இசான் கிசான் போர்டை வச்சு நின்றுணும். அடி மனுஷன் காட்டடி பேய் அடி அடிக்கிறான். சிக்கு இன்னையில ஆண்ட்ரிக் நாக்கே அவர் அடிச்சத பாட்டுலாம் நான் வெப்பா நீ யாரா சாமி இவ்வளவு நாள் எங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற லெவல் பேட்ஸ்மேன்ஸ் கையு திலக் வர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல இருந்தெல்லாம் கிஃப்டட். நீ கடவுள்கிட்ட வர வாங்கிட்டு அந்த மாதிரிதான். அவர் எப்படியா மட்டும் சுச்சுவேஷன்ல நீங்க உங்களுக்கு அதிரடியா வேணுமா அதிரடி ஆடி தரணும், உங்களுக்கு ஒரு 30க்கு 3 வந்துருச்சு, இப்ப இன்னிங்ஸை பில்டு பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படி மாதிரி சுச்சுவேஷன்லயே அவர் ஆடி தருவாரு. நமக்கு பேட்டிங்ல குறையே கிடையாது, பவுலிங் மட்டும்தான். திலக் அந்த வருண் சக்கரவர்த்தியோட கூகுளியை பிக் பண்ற டீம் கிட்ட நம்ம மாட்டுவோம். அது மட்டும் தான் பிரச்சனை. அந்த எந்த டீம் பிக் பண்றாங்கிறது நம்ம வேல்யூஃபுல்லா தான் பார்க்கணும். இல்லை நீங்கள் ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணி 270 அடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே எந்த கூகுளையும் பிக்கப் பண்ணேன்னா பண்ணலன்னு பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி திலக் வர்மா அது சொன்னேன். திலக் வர்மா பேட்டிங் ஐயோ சாமி, இங்கே இஷான் கிஷான் தான் அப்படி அடிக்கிறாருன்னு பார்த்தா இவர் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷன் மாதிரி. இப்போ எனக்கு இந்த டீமில் என்ன ஒரு பயமாக இருக்குன்னா, திலக் வர்மன் 3rd தான் ஆடணும். டக்குன்னு கம்பீர் இருந்துக்கிட்டு சூர்யா நீ மேலே போ, லெஃப்ட் ஹேண்டர் 3 லெஃப்ட் ஹேண்டர் வேண்டாம் நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு பயம்தான் இருக்குது. இன்னைக்கு ஆடுற அப்படியே 4 வரையும் சேஞ்ச் பண்ணாமல் இறங்கணும். அந்த மாதிரி தான் என்னோட. திலக் வர்மா 3rd மட்டும்தான் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. மற்ற எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கல. அதனால எனக்கு அந்த ஒரு கம்பீர் மட்டும் தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்த மட்டும் ஸ்வைப் பண்ணாமல் இருந்தாருன்னா ஒரு பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. இப்போ இல்ல அதான் ப்ரிவியூலயே சொல்லியிருந்தோம், இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு. ஏன்னா சொன்ன மாதிரி திலக் வந்து நம்பர் 3 தான் சூப்பரா ஆடி இருக்காரு. இப்ப சூர்யாவும் மேல எப்ப வேணா எங்க வேணா ஆடக்கூடிய ஆள் தான் சூர்யா. இருந்தாலுமே அது திலக்க ஒரு இந்த ஜோனுக்கு கொஞ்சம் தேவையில்லாத ஜோனுக்கு கொண்டு போதோன்னு தான் தோணுது. எப்படி இருந்தாலும் உனக்கு அது பழகிதான் ஆகணும். ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர் நீங்க தொடர்ந்து ஆட போறீங்க. டக்குன்னு ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சிரமம். அதனால அந்த காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஏதோ ஒரு மேட்ச்லயாவது இல்லாம அடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம். பெருசா இப்போ இந்த திலக் வர்மா பத்தி பேசும்போது நான் இன்னொன்னு சொல்றேன். திலக் வர்மா வந்து விராட் கோலியை அப்படியே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா விராட் கோலி வந்து கேமை டீப்பா எடுத்துட்டு போய் கடைசியில பினிஷும் பண்ணுவாரு.
வேணும்னா அடிச்சும் கொடுப்பாரு, நல்லா ஆடிட்டு இருக்காரு. விராட் கோலிக்கு ஒரு லைக் டு லைக் நம்பர் 3ல கிடைச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. விராட் கோலி கூடலாம் கம்பேரே பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அவரு ஏசியா கப்பே பார்த்தீங்கன்னா அவரு தான் வின் பண்ணி கொடுத்தாரு. நான் அதெல்லாம் ஆனா விராட் கோலி ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டாருன்னா இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சாருன்னா நம்ம பார்க்கலாம். அவரோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு வேணா கூட நம்ம அப்போ வேணா கம்பேர் பண்ணலாம். இப்போ பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. நான் மற்றபடி விராட் கோலி கூட கம்பேர்லாம் பண்ணல. விராட் கோலி என்ன ரோல் பண்ணுவாரோ அதை இப்ப அப்படியே பண்றாரு. ஏன்னா பண்ணி விராட் கோலி எல்லாம் லெஜண்ட், அவர்லாம் கோட்டு. விராட் கோலிக்கு அப்படியே கிடையாது. விராட் கோலி மாதிரி இருக்காரு. ஃபியூச்சர்ல அவர் எப்படி வேணா ஆகலாம். ஓகேவா, எல்லாமே அவர் கையில பெருமா. ஏன்னா எல்லா சீரீஸுமே நல்லா ஆடி இருக்காரு. இன்ஜுரி நிறைய இருந்தது, இன்ஜுரியிலும் திரும்பி வந்து ஆடி இருக்காரு. போன பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்தாரு. நிறைய முக்கியமான மேட்சஸ்ல நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. அதனால அந்த பிளேஸ் அவரு நல்லா கரெக்டா புடிச்சிட்டாரோன்னு தோணுது, அவ்வளவுதான். சரி, ஓகே. இந்த டீமுக்கு ரேட்டிங் கொடுத்துடலாம், கொடுத்துருங்க. என்ன ரேட்டிங் தூக்கி அடிச்சா 10க்கு 9.9 தான். அந்த 1% வந்து அந்த ஒரு பர்சன்ட் வந்து அந்த பவுலிங்ல ஒரு சின்ன வீக்னஸ், அது அடி கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி தான். மத்தபடி எதுவும் இல்ல. 9.9. ஃபைனல்ஸ் நம்ம தான் போறோம். ஃபைனல்ஸ் யார் வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு தலைவன் தம்பி தலைமையில இன்னொரு கப்பு வாங்குறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க நீங்க. சொல்லு தினேஷ். என்னோட ரேட்டிங் 9. இங்கிலாந்துக்கும் 9 தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துக்கு இந்தியாவுக்கும் தான் ஃபைனல் வரப்போகுது. ஒருவேளை சூரியகுமார் தலைமையில கேப்டன்சி தலைமையில வந்து ஒரு கப்பு வாங்கிட்டா அது ஒரு ஒரு வந்து அவர் தலைமையில MS தோனி இந்த அன்டோல் ஸ்டோரி படம் எடுத்த மாதிரி ஸ்கைக்கு ஒரு படம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. 32 வயசுல டெபியூட் பண்ணி உலகக்கோப்பை வென்ற கேப்டனுங்கிற மாதிரி ஒரு இல்ல, ஆக்சுவலா ஸ்கை வந்து ரொம்ப இதுதான். ஏன்னா அவர் டெபு பண்ணதே பாத்தீங்கன்னா 32 வயசுக்கு மேலதான் டெபு பண்ணாரு. நல்லா இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தானா. 32 வயசுல ஒரு பிளேயர் வந்து டெபு பண்ணி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி தரது வந்து அது கேப்டன் ஆகி சினிமா படம் எடுக்கிறதுக்கான எல்லா ஸ்கிரீன் பிளே கொண்ட கதை தான் சூரியகுமார் அதோட கதை. அதுக்கும் வேர்ல்டு கப் முடிஞ்சிட்டு அதுக்கு மேல சொல்றான். முத பாலே 6, அதுக்கும் வரண்டா. 30 இன்னிங்ஸ் ஜகாரி புக்ஸ் தலைமையில ஒரு 4 மேட்ச் ஃபார்ம் பண்ணான். அப்படி வேர்ல்டு கப் முன்னாடி ஃபார்ம், வேர்ல்டு கப்பும் வாங்கி கொடுத்தானே வச்சுக்க, சூப்பரா ஒரு கதை ஹிந்தி சினிமால ரெடி. ரன்வீர் சிங் தான் ஹீரோ. இல்ல, இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ்க்கு மேலதான் டெபுவே பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய மும்பைல லோக்கல் கிரிக்கெட் டொமஸ்டிக்ல ஆடிட்டு, ஏன்னா ஸ்டோரி எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடான ஆளு. நீங்க KKRல இருக்கும்போது பாத்துருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியா டீமுக்குள்ள வந்து மும்பைக்கு சூப்பரா ஆடி, இந்த மாதிரி இப்போ தோனி ஒரு லெகசி வச்சிருந்தாரு T20ல. அதுக்கப்புறம் விராட் கோலி பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரோஹித் ஒரு லெகசி வச்சு கப்பு ஜெயிச்சாரு. இப்ப அவரு வழியில நம்மால் தம்பி வந்திருக்காரு ஸ்கை, அவரும் நல்லா பண்ணுவாரு. நான் சொல்றேன், இந்தியா தான் ஃபைனல் அடிக்குது. யாரு கூட வராங்கன்றதா நம்ம பார்க்கணும். ஓகேவா, டீம் கப்பு ஜெயிக்குது, நல்ல கிரிக்கெட் ஆட போறாங்க, நல்லா ஆடி சூப்பரா வின் பண்ணி. ஏன்னா இப்போ ஹோம் கிரவுண்ட்ல 2வது டைட்டில் யாருமே ஜெயிச்சது கிடையாது. தொடர்ந்து 2வது டைட்டில் யாருமே ஜெயிச்சது கிடையாது. மூணாவது, ஆமா, பேக் டு பேக் ஜெயிச்சது கிடையாது. நம்ம ஜெயிச்சோம்னா இந்தியா தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல காம்படிட்டர் இந்த இதுலயே, ஸ்குவாட்லயே, எல்லாத்துலயுமே. சரி, நான் சொல்லிக்கிறேன். சூர்யா பத்தி பேசுனால டக்குன்னு சூர்யா கதை கேட்டனால ஒரு இது வந்துச்சு. அவர் வந்துட்டு பவுலர்கிட்ட தான், அவருக்கும் ஒரு பவுலருக்கும் தான் சண்டை வந்துச்சு. அந்த பவுலர் என்ன சொல்லிட்டாரு, இவரு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காத, அதை பண்ணனோடனே அந்த பவுலர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அவங்க கோச்சுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த பவுலர் வேற யாரும் இல்லை, சாகுல் தக்கர் தான். மும்பை இந்தியன்ஸ்ல இந்த வருஷம் ஆட போறீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு ஒரே ஒரு ஆர்வமா இருக்கு. ரொம்ப நாள் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயுமே விளையாண்டது இல்லையா, இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுலயே தெரிஞ்சிருச்சு. அதனால அதெல்லாம் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. தம்பி நாங்கெல்லாம் வந்து ஒன் ஃபேமிலி, சரியா? எவ்வளவுதான் பங்காளி சண்டை இருந்தாலும் கடைசியில சேர்ந்துக்கோம் நாங்க. அதனால நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் IPL நான் வச்சுக்கிறேன் நான் உங்ககிட்ட. இல்ல, எனக்கு அதான் டக்குன்னு ஒரு இதா வந்தது. சூர்யா ஆனா முன்ன இருந்த ஆளுக்கு இப்ப ரொம்ப மாறிதான். அவருக்கு இந்தியன் கேப்டன் கொடுக்க சும்மா சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு என்னன்னா இவர் கையில அடுத்தது, இவர் கையில ரோஹித்துக்கு அப்புறம் ஒரு கேப்டன் கில்லு கையில வாங்குற மாதிரி நான் சத்தியமே ஏத்திருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு எதுவுமே பண்ணாம பேர் பண்ணி வந்தார். ஆனா சூரியகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டு
மேட்ச் 22 மேட்ச் தொடர்ந்துலாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன கொஞ்சம் கம்பீர் உள்ள பூந்து டீம் காம்பினேஷன்ல கை வைக்காம இருந்ததுனால இன்ன வரைக்குமே அன்பீட்டன் டீமா தான் இருப்போம். எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. இப்பயுமே ஒரு லெகசியோட இன்னும் பயமுறுத்துற மாதிரி ஒரு டீமும் உள்ள வந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி, அது நம்ம பேச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, இவர் கையில் கப்பு வாங்கிட்டோம்னா வேற லெவல். ஏன்னா அந்த மாதிரி டீம் கையில் கொடுத்தாச்சு. பவுலிங்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்க. நம்ம டீம் பவுலிங் பரவாயில்ல, மற்ற டீம் பவுலிங்கில் பவுலர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் பவுலர்ஸ் இருக்காங்க. நம்மளாவது ஏதோ ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட்டு பவுலிங் டீம்னா நாம் தான், வேறு யாருமே நீங்கள் கை சொல்ல முடியாது. அதனால் நான் சொன்னேன், கப்பு நமக்கு தான் இல்லை, நமக்கு தான். நாம் இன்னும் மேட்சஸ் மட்டும் ஆடி சும்மா நம்மளோட 50% ஆடினா போதும், கப்பு நமக்கு தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கப்பு நம்ம நார்மலாக இருக்கிற ஷெட்யூலில் போயிட்டு ஜாலியாக போய் ஆடிட்டு வந்தால் கப்பு நமக்கு. சூர்யா கப்பில் கப்பு வாங்குகிறோம். என்னைக்கு ஃபைனலு? மார்ச் 9 என்னைக்கு ஃபைனலு? மார்ச் 8 நைட்டு. இதே மாதிரி சூர்யாவுக்கு வேற புகழ்ந்தெல்லாம் பாடணும், பேசணும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நான் கூட ரிவ்யூ என்கிட்ட ஒரு இந்தியா டிஷர்ட் இருக்கு. நான் போன டைம் மேட்ச்சுக்கு போகும்போது வாங்கின டிஷர்ட் போடலாம் போட்டாதான் நினைச்சேன். இந்தியா கப்ப மட்டும் அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுக்கிறேன் டிஷர்ட். ஆஸ்திரேலியாக்காரங்க எதுக்கு கப் வாங்கிருப்பாங்க? உங்க அண்ணன் ஆஸ்திரேலியா டிஷர்ட் கொண்டாரு. அந்த டிஷர்ட் இருக்குது, எங்க அண்ணங்காரன் டிஷர்ட் போட்டுனால அந்த டிஷர்ட் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அர்த்திக் முன்னாடி வர்றது, ரூபே ரொம்ப கீழே இறங்குதுலாம் முன்னாடி வர்றது, இந்த இது கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அர்த்திக் இந்த சீரீஸ்ல நல்லா ஆடணும். எனக்கு தெரிஞ்சு அர்த்திக் பேட்டிங் வருமானே எனக்கு தெரியல. ஏன்னா மேல இருக்க 4 பேரே அடிச்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கீழே பேட்டிங் வரும்போது நல்லா பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் ஸ்கோரரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு கப்பு இந்தியா டோட்டல் சீரீஸ்லயே இல்ல இந்தியாக்காக சொல்லு. இசான் கிஷன் நான் எதிர்பார்த்ததுதான். இஷான் கிஷன் தான் எனக்கும் தோணுது. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் வந்து நம்ம SRHலயுமே இந்த மாதிரி நல்லா ஆரம்பிச்சாரு, சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. நடுவுல ஒரு 2-3 மேட்ச் டக்குன்னு ஒரு 28-38 அவுட் ஆயிருக்கும். அதுல நல்லா ஆரம்பிச்சது ஒரு மேட்ச் தான், அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. முதல் மேட்ச் மட்டும் தான், அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. போன IPL இது வந்து கண்டினியூஸா ஒரு 6-7 மாசமா ஃபார்ம்லயே இருக்கிறாரு. அதனால தான் இஷான் கிஷன் சொன்னேன். அதுவும் ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இதை போன வருஷம் IPL மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா ஓப்பனிங் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் 28-10 ரன்னு இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஆயிராம சஞ்சு சாம்சன் கூப்பிட வேண்டியது வரும். நீங்க என்ன கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கி இருக்கீங்க, என்னோட தேவை உங்களுக்கு தேவைன்னு அவருக்கும் புரிய வைக்கணும்ல பேசிட்டு. ஆமா, இப்ப இல்லன்னா இப்போ மெயினா என்னன்னா, கண்டிப்பா இஷான் கிஷன் ஹேஸ் டு பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் அடிக்கிறதுல ஏதோ ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு திலக் வர்மா இருக்காரு. 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கீங்க ஸ்டார்டிங்லயே. அதனால இஷான் கிஷன் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிப்பான்னு தான் கேட்டோம். இதை நான் கேட்கல, இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அத சொல்லு. ஹையஸ்ட் ஸ்கோர் எனக்கு இஷான் கிஷன் தான். திலக் வர்மா, சூரியகுமார் சொல்றேன். சூரியகுமார் போங்க. நான் திலக் வர்மா இன்னைக்கு ஆன பேட்டிங்லாம் திலக் வர்மா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா US, நெதர்லாண்ட்ஸ் இது மாதிரி டீம் எல்லாம் நம்ம ஓப்பனிங் 2 பேருமே கிழிச்சு விட்டுருவானுங்க. எனக்கு இதுதான் ஓவர் கான்பிடென்ட். எப்படியுமே அவ்வளவு மொக்கையான பவுலிங்லாம் இவங்க இல்ல. நீயே தான் ப்ரிவியூ சொன்ன ஓரளவு பவுலிங் நல்லா இருக்கு. சூப்பர் 8க்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க திலக் வர்மான்னு சொன்னீங்களா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஹையஸ்ட் டோர்னமெண்ட் முடியல யாரு அதிகமா ரன் இருப்பான்னு தான் கேக்குறீங்க. டோர்னமெண்ட் திலக் வர்மா தான் இருப்பாரு. லீக் மேட்ச் 4 மேட்ச் இருக்கு. 4 100 அடிச்சாங்களா, இதுல லீடிங் 200 போயிருமே. எங்க சூப்பர் 8க்கு அப்புறம் செமிஃபைனல், சூப்பர் 8 4 மேட்ச் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவ? சூப்பர் 8 3, செமிஃபைனல் 1. சூப்பர் 8 3 மேட்ச் இருக்கு. செமிஃபைனல் 2 செமிஃபைனலா, குவார்டர் செமிஃபைனல் 1, ஒரு செமிஃபைனல் 1, ஃபைனல் 1, 5 மேட்ச். அதுக்கப்புறம் லீக் மேட்ச் 5 மேட்ச் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அபிஷேக் சர்மாவை சொல்றேன். அபிஷேக் சர்மா ரன்ஸ் சொதப்ப போறான்டா டேய். நீ பேட்டிங் பண்ண பார்த்து என் மனசே வலிக்குது. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வார்ம் அப் மேட்ச் ரிவ்யூல சொல்ல போறேன். அவருக்கு வீக்னஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வீக்னஸ் இருக்கு.
லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல அவுட் சைட் போற பால் எல்லாமே வீக்னஸ் இருக்கு. பாருங்க மேட்ச் அது தொடர்ந்து என்ன 2 பண்ண மேட்ச் போற அவுட் ஆயிட்டு கடைசியா சஞ்சு தான் பேட்டர் எடுத்துட்டு வந்து கப் வாங்கி தர போறாரு. திட்டின தம்பி வாயெல்லாம் தம்பி இல்ல இதெல்லாம் வந்து திட்டின வாயெல்லாம் இதெல்லாம் நீ பாராட்டி வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட தண்ணி சொல்லிட்டேன். எழுதி வச்சுக்கோ. சூப்பர் ஸ்டார் பிளேயருக்கும் டைம் டு ப்ரூவ் பிளேயருக்கும் வித்தியாசம் இருக்கு. அபிஷேக் சர்மா சூப்பர் ஸ்டார் பிளேயர். அவரு அவருக்காக ஃபேன்ஸ் கிளப்ல அதுதான் சொல்றேன், சஞ்சு சாம்சன் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. அபிஷேக் சர்மாலாம் நான் எப்படி சொல்றேன்னா பும்ரா கூட கம்பேர் பண்ணுவேன். பும்ராலாம் எப்ப வந்தாலும் ஸ்லாட் இருக்கு சரியா. கம்பேர் மீன்ஸ் அபிஷேக் சர்மாவும் அதே பும்ராக்கெல்லாம் எப்போ மாதிரிதான். அபிஷேக் சர்மாக்கும் அதே மாதிரிதான் T20ல எப்ப வந்தாலும் ஸ்லாட் கடை இருக்குது சரியா. நான் இங்க பாரு அதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். கன்றாவி அடிச்சுட்டான் புடிச்சுட்டான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல தோனி அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜடேஜா இறங்குவோம். எல்லாரும் ஜடேஜா அவுட் ஆகுன்னு கத்திட்டு இருப்பாங்க. கதைய சொல்ற முழுசா கேட்டுக்க. அப்ப என்ன பண்ணாரு, ஃபைனல்லயும் அதே மாதிரி ஆச்சு. ஆனா தோனி அந்த வாட்டி ஜடேஜாவுக்கு முன்னாடி இறங்குனா அவுட் ஆயிட்டாரு. கடைசியா 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். யார் அடிப்பது? எங்களுக்கெல்லாம் யாருக்குமே நம்பிக்கையே இல்லை. கடைசி இத்தனை நாள் திட்டிட்டு இருந்த ஜடேஜா தான் கப்பு வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி சொல்ல வரத கொஞ்சம் முழுசா சொல்றீங்க. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சாரு, இப்ப எப்படி அடிப்பாரா? அந்த மாதிரி நீங்க இப்ப திட்டிட்டு இருக்கீங்க. கடைசியா கப்பு வந்து ஒரு சஞ்சு சாம்சங் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வந்து அடிச்சு பேராசை தான். இப்படி நடக்கணும்னு நான் சொல்ல வரல, இப்படி நடந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இந்த வீடியோ நான் போட மாட்டேன், கட் பண்ணி வச்சிருப்பேன். அடிச்சானா போடுவேன், அவ்வளவுதான். நடக்கவே சஞ்சு சாம்சன்லாம் அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்னமோ இஷான் கிஷான் அல்லது அபிஷேக் சர்மா யாரோ ஒருத்தர் இன்ஜுரி ஆயிர மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னே தெரியல எனக்கு. இந்த டாமினேஷன் இவ்வளவு டாமினேட் கண்ணு போட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்குமே இன்ஜுரி யாரோ ஒருத்தருக்கு அவங்க பாரு, வேணா எழுதி வச்சுக்க. நான் நீங்க சஞ்சு சாம்சன் கதை ஒண்ணு சொன்னீங்கல்ல, அகிலன் படத்துல இருந்து ஒரு வேலை சொல்றேன். கடல்ல இருந்து உப்ப கூட பிரிக்கலாம், சஞ்சு சாம்சனே ஃபெயிலியர் பிரிக்கவே முடியாது. என்னென்னவோ பேசுறாங்க, எங்க இருந்தோ ரெஃபரன்ஸ் எடுத்து வந்தெல்லாம் சஞ்சு சாம்சன் கிளிக்கிறான் யாருமே. அதுதான் சொல்றேன், இப்போ அதான் கண்ணுப்பட்ட மாதிரி வேணா ஆக வேற வாய்ப்பு இருக்கே தவிர பர்ஃபார்மன்ஸ் போயில யாரும் இது பண்ண முடியாது. இல்ல எனக்கு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க, எனக்கு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க. சொல்றா எனக்கு என்னமோ ஒரு இது எனக்கு எப்பயுமே ஒரு கிரிக்கெட்ல ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கும், இது நடக்க போது நடந்துரும். அதே மாதிரி எனக்கு சஞ்சு சாம்சன் அடிக்க மாட்டான்னு தெரியும், ஒரு 30வது அடிப்பாரான்னு மட்டும் தான் நான் எதிர்பார்த்துட்டு தான். அது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த மாதிரி எனக்கு இதுலயும் ஒரு இது தோணிக்கிட்டே இருக்கு, இவ்வளவு பவரா போய் நம்ம ஜெயிக்க மாட்டோம், கஷ்டப்பட்டு தான் எனக்கு ஜெயிச்சிருவோம், ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்போம். ஆனா இந்த காம்பினேஷனோட ஓப்பனிங் சத்தியமா நம்ம காம்பினேஷனோட ஆட மாட்டோம். வேணா பாருங்க. ஒருவேளை நான் அப்படி ஒரு இன்டர்ன் பட்ச் கதை சொல்றேன், ஒருவேளை பாகிஸ்தான் நம்மளோட விளையாடல, நமக்கு 2 பாயிண்ட் 2 ரேட் ஹையா வந்துருது, நம்ம பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாதுன்னு ஒருவேளை நேபாள் கிட்டயோ நெதர்லாந்து கிட்டயோ தோக்கலாம்ல, வேணும்னே தோக்கலாம்ல. நீ எங்களோட மேட்ச்க்கே வரல, அது மாதிரி ஒரு அந்த நீங்க சொல்றீங்களா கண்ணு படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு மேட்ச் தோத்துட்டு போயிட்டோம்னா உள்ள சூப்பர் 8 செமி ஃபைனல். இன்னொரு கதை சொல்றேங்க, ஒருவேளை அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாத்திட்டையும் ஜெயிச்சு நமக்கே 2 ரேட்டு ஆபத்து வந்தா நீ என்ன பண்ணுவ? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இந்தியா டீம் எல்லாம் அப்படி பண்ணவே பண்ணாது. நீ ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறீ, அவன் வரானா வரலையோ அவன் புத்தி நமக்கு கிடையாது அப்படின்னு. பாகிஸ்தான் தான் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இது மாதிரி பண்ணாங்க. பாகிஸ்தான் தான் பண்ணுச்சு. பாகிஸ்தான் பண்ணும், இந்தியா எப்படி பண்ணும்? நீ இந்தியால நீ நினைக்கிற மாதிரி இந்தியா யோசிச்சு கூட பாக்காது. நான் யோசிக்கிறேன் பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவோட ஆடலைனா அப்படி ஆடல என்ன தெரியுமா பண்ணும்? பாகிஸ்தான் இந்தியா கூட ஆடும், பாகிஸ்தான் இந்தியா கூட ஆடும். பிஎஸ்எல் கிடையாது, வருமானம் கிடையாது. பையா புவாவே கட்டாயிரும். பாபர் அசம்லாம் மூளைக்கு போய் மறுபடியும் ரிக்ஷா ஓட்ட வேண்டியதுதான். அதனால எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்துருவாங்க, கடைசி நேரத்துல ஆட போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பா ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா பிஎஸ்எல் கட்டு, பிஎஸ்எல் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் கட்டு, டோர்னமெண்ட்ஸ் கட்டு, ஐசிசில சஸ்பெண்ட் எத்தனை வருஷம் பண்றாங்கன்னு தெரியல. பிஎஸ்எலுக்கு நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ் வரீங்கனாலே பிஎஸ்எல் எவனும் பார்க்க மாட்டான். அது இல்லாம ஐசிசில இருந்து மாசம் தர ஃபண்டும் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால காசு இல்லைன்னா புவா இல்ல, புவா கிரிக்கெட் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த இதுலயே நடக்காது, கிரிக்கெட்டே அழிஞ்சு போயிடும். மறுபடியும் அவங்க ஒரு அசோசியேட் நேஷன் மாதிரி ஆயிடுவாங்க பாகிஸ்தான். பாகிஸ்தான் வரவாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த முட்டாள்தனத்தை பண்ணாங்கன்னா அவனுக்கு பண்ணிட்டு போறானுங்க, எப்படியோ நாசமா போறான்னு விட்டுறலாம் நம்ம.
ஏன்னா அறிவே இல்லாத மத்தி தான் இப்படி பண்ணுவான் பங்களாதேஷ் மாதிரி. ம். பாகிஸ்தான் கொஞ்சம் அறிவு இருக்குதுன்னு நம்புறேன் நான். அறிவு இருக்கிறவன் இதோட இந்தியா டீம் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்காது. ஸ்ரீலங்கால சூப்பர் டீம் பாகிஸ்தான், நான் தான் சொல்றேன்ல, சூப்பர் டீம் பாகிஸ்தான். இதை விட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. யாரா நீங்களா இந்தியா ப்ரிவியூல வந்துட்டு பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க? ஆன்டி இந்தியனடா நீங்களா? நான் கிரிக்கெட் ரசிகர்கள் அப்படிதான் இருப்போம். சரி, நான் என்னோட ரேட்டிங் சொல்லவே இல்லை. 10க்கு 10 இந்த மாதிரி டைமே அமையவே அமையாது. நாம தான் கப்பு, சூரியகுமார் கப்பு வாங்குறாரு, அவ்வளவுதான். நான் கனவு காண்டுட்டேன். இந்த ரிவ்யூ இதோட முடிச்சுக்கலாம். நீங்க கனவு காண்றதுல இல்ல, நான் ரன்வீர் சிங் படம் நடிக்கிறவர்களும் ஸ்கிரிப்டே நான் யோசிச்சு வச்சேன். ஆறா இவ்வளோ ஃபாஸ்ட் வேண்டாம் தம்பி. யாருக்கா ஸ்டோரி வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, எழுதி கொடுத்துறேன் நாங்க.